இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க, அவரை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் பாராட்டின இந்த மேலான தயவுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை உண்மையாய் நேசித்து அவரை ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட இந்த நாள் ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியாக நம்முடைய மத்தியில் இருக்கிறதான பாஸ்டர் வினோலிராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் கண்கள் மூடி ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள தெய்வமே, இந்த வேளையிலும் கூட உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தளினபடியால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் விலக்கி போடுவீராக. ஆவியோடும் உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கூட நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமை வழிநடத்தும் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், நீர் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஒரு பாடலுடைய பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதும் என்னுடைய நாவில் விழித்திடுமே என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி இந்த பாடலை எங்களோடு சேர்ந்து பாட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடிடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சொல்லலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். எளியோர்
இதை கேட்டு அக்களிப்பார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து துதித்திடுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்திடுவோம். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆபிரகாம் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே எந்நாளும் ஒளித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகத்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி துதிக்கலாமா? துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் பயத்தினின்றும் ஆமென் அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து திரும்ப சொல்லலாமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பம் உண்டோ? ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ? தீய சொல் வஞ்சக
நாவுகளிலும் ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அவர் புகழ் எப்பொழுதுமே எந்நாளும் ஒளிந்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர், நம்மை காண்பவர், நம்மை காப்பவர். அவர் நம்மை காத்து வந்ததினாலே நாம் ஜீவனோடு இந்த இடத்துல இருக்கிறோம். அவர் எவ்வளவு நல்லவர். இயேசு கிறிஸ்து நல்ல தெய்வம். அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் அவமானம் அடைய மாட்டார்கள். நிச்சயமாகவே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட உங்களுக்கு விருப்பம் உண்டோ? இங்கே பார்க்கிறோம் வசனத்திலே தீய சொல், வஞ்சக மொழி, இவைகளெல்லாம் நம்மை விட்டு விலக்கிடுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை. எல்லாவித பயத்தினின்று கர்த்தரை என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எப்பொழுது நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிற பொழுது அவர் எல்லாவிதமான பயத்தினின்று நம்மை விடுவித்து பாதுகாக்கிறார். அந்த தெய்வம் நல்லவர். அந்த நல்ல தெய்வமாக இயேசுவை நாம் இன்னும் உயர்த்தி போற்றுவோம், அவரை ஆராதிப்போம். அவருடைய நாமம் மகிமையடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலுடைய கூட நாம் சேர்ந்து பாடலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிந்திருக்குதான, பெலனும் மரணம் என் கேடகம் என்ற பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ. யெகோவா நிஸ்ஸி, என் ஜெயக்கொடி நீ. யெகோவா ராபா, என் பரிகாரி நீ. யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். சேர்ந்து பாடலாமா? தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும்
பலனும் மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. எல்லாரும் பரலோகத்தை நோக்கி பார்த்து சொல்லலாமா? பலனும் மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ யெகோவா நிசி, ஜெய கொடி நீ யெகோவா ரஃபா, பரிகாரி நீ யெகோவா ஷாலோம். சமாதானம் நீ. நம் ஆண்டவராகிய தேவன் அவர் யெகோவா ஷம்மா. அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அவர் யெகோவா நிசி, நமக்கு எப்பொழுது வெற்றி தருகிறவர். அவர் யெகோவா ராப்பா, அவர் சுகமாக்குகிற கர்த்தர். அவர் நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர் யெகோவா ஷாலோம், அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவருக்கு 1000 நாமங்களுக்கு மேலான நாமங்கள் இருக்கிறது. அதிலே யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, ராப்பா, ஷாலோம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுகமாக்குகிற கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே நான் துதிக்கலாமா? பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே பலனும் கொண்டு, உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பயமின்றி துணிந்து நானும் ஆமென் சேனைக்குள் பாய்ந்திடுவேன். உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பலனும் மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. ஆமென். பலனும் மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே. பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ யெகோவா நிசி, என் ஜெய கொடி நீ யெகோவா யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீ யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. உம்மையை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீ.
ஷம்மா, என்னோடு என்றும் நீ யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீ யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீ யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ தேவன் எனக்கு சகாயம், நான் எவருக்கும் அஞ்சினேனே. ஒருபோதும் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என்னோடு கூட இருந்து நான் ஒரு மதிலையும் தாண்டிடுவேன். அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நான் ஒரு நாள் வெட்கமடைந்து போவதில்லை. அவர் என்னை கைவிடாத கர்த்தர், அவர் என்னை விட்டு விலகாத கர்த்தர். அவர் நம்மோடு இருக்கிறாரே. யார் உங்களை அவமானப்படுத்தியாலும், யார் உங்களை நிந்தித்தாலும், கர்த்தர் அவர் உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் தூக்கி உயர்த்துகிற தேவன். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு, எவருக்கும் அஞ்சிடேனே. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். பலனும் மரணம் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. ஆமென், ஆமென். பலனும் மரணம் என் கேடகமும், ரட்சிப்புமானவரே பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீ யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீ யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. ஹல்லேலூயா. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீ. என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீ. யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீ. யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீ. ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன். எல்லாரும் விசுவாசமா சொல்லலாம், நம்பிக்கையோடு. ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை கர்த்தர். உம்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. உம்மையை நோக்கிடும் நாம் வெட்க அடைவதில்லை. என் யெகோவா ஷம்மா, என்னோடு என்றும் நீர் இயேசுவே. என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீ. எனக்கு வெற்றி தருகிற கர்த்தரே, என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி. எனக்கு சுகம் தருகிற கர்த்தர் நீர். என் யெகோவா ஷாலோம், என்
சமாதானம் நீ, என் சமாதானம் நீ, என் சமாதானம் நீ. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை எப்படி ஆராதிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அவர் சொன்னால் அதை செய்து முடிப்பவர். அவர் ஒருபோதும் மாறுகிற மனிதன் அல்ல, மாறி போகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. சொன்னதை செய்திடும் நம்முடைய தகப்பனவர். நிச்சயமாக கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். நான் நம்புவேன் என் ஆயுள் இருக்கு வரைக்கும் என்று சொல்லி ஒரே ஒரு ஸ்டான்ஸரை மாத்திரம் பாடி நம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே என்றுதான ஒரு வார்த்தையை சொல்லி நான் சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொல்லி பாடலாமா? ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, என் உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் நம்புவேன் இறுதி வரை. இயேசுவை நான் நம்புவேன்.
கர்த்தாவே சோதரம் இயேசுவே இந்த நல்ல நாளில் கூட சப்பா இந்த ஆராதனை வேலையை முழுவதுமாய் உடைய கருத்தை ஒப்பு கொடுத்தமாண்டவரே சப்பா இவை பாடி துதிக்க ஒரே சில வாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே சப்பா இந்த வேலையில் கூட இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே சப்பா இந்த வேலையில் கூட உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கிற மாண்டவரே எங்கள் கேட்கிற மண்ணாவாக இருக்கு இன்னைக்கு பார்க்க முடியாது எங்களை ஜிபிக்கிற மாண்டவரே வழிநடத்துங்க இயேசு நாம் ஜெகன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சங்கீதம் ஒன்றை வாசிக்க கேட்கலாம். இந்த வேளையிலே நானே வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். சங்கீதம் 150 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 150 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நம்முடைய நாசியிலே ஜீவன் உயிர் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதம் 150 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாய் அதை நிறைவேறுவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரை ஆராதனை செய்தோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவருக்கு மகிமை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரம், Book of Proverbs, chapter 28, words in 20. நீதிமொழிகள் 28 அதிகாரம், அதிலே இருக்கிறதான 20வது வசனத்தை அந்த மேல் லைன் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையினால் நீர் பேசும், நீர் இடைபடும், நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி, பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில சாலமோனின் நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானிகளிலெல்லாம் பெரிய ஞானி, ஒரு நல்ல புத்திசாலி, அறிவாளி என்கிறதான ஒரு மனிதன் சாலமோன் என்கிறதான ஒரு ஞானவான் சொல்லுகிற இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளிலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன், அது என்னங்க உண்மை?
இந்த நாட்களிலே உண்மை பொய் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கு பார்க்கிறோம் இந்த வசனத்தில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான், அவன் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இங்க நாம் பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. நமக்கு முன்னோடி எப்படி இருக்கிறாரோ, நமக்கு நம்முடைய அதாவது நம்ம யாரும் ஃபாலோ பண்றோமோ அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய, நாம் பின்தொடரக்கூடிய, நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிற வார்த்தை தான் உண்மையுள்ள மனுஷன். இந்த பூமியில வாழுகிற உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிபூர்ணம் அடையணும். பரிபூர்ணம்னா என்னங்க? கிராமங்களிலே மாட்டில் பால் கறந்து கொண்டு போய் இந்த பால் காரணத்தில் பால் ஊற்றுவார்கள். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த படியில பிடிப்பார், 1 லிட்டர் 2 லிட்டர்னு சொல்லி. அந்த பால் ஊத்துற பொழுது அப்படி நிரம்பி கீழே வலியும். அப்படியே குறையெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. அந்த அப்படியே பால் கறந்து ஊத்துற பொழுது அந்த படி வலிஞ்சு கீழே போகும். அப்ப அதற்கு ஒப்பனையாகத்தான் பரிபூரணம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் நிரம்பி வழிகிற ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் பார்க்கிறோம், பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். யோவானின் சுவிசேஷ புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. பிசாசு பொய்யனாக இருக்கிறான், பொய்களை ஊதுகிறவனாக இருக்கிறான். இந்த நாட்களிலே பரிபூரணமான நன்மைகளை, பரிபூரணமான ஆசீர்வாதங்களை, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி இந்த நாட்களில் உண்மை என்கிறதான ஒன்று குறைந்து போய் கொண்டிருக்கிறது. பிசாசுடைய தந்திரத்தினாலே இன்னைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவனுக்குள்ளாக அடிமையாக கிடக்கிற சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. பிசாசு பொய்யனாக இருக்கிறான், அவன் பொய்களை ஊதுகிறான். தேவன் உண்மையுள்ளவர், கர்த்தர் உண்மையுள்ளவர், இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தெய்வம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சியடை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நிலையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களால் நினைச்சிருப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே தாவீது சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே ஆண்டவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களில் உண்மையை எதிர்பார்க்கிறார்.
உண்மைக்கு எதிரான ஒன்று பொய். பொய் ஒரு பக்கம் இருக்கிறது, உண்மை ஒரு பக்கம் இருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பொய்யான வழியில் நடக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில பணத்தை சம்பாதிக்கலாம், செல்வத்தை சம்பாதிக்கலாம். பொய்யான வழிகளிலே அவன் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணம் கிடையாது. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில இல்லை. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, வேதனை இல்லை. பொய்களை பிசாசு ஊதுகிறான். பொய்களை நம்பி வாழ்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போவார்கள். உண்மையை நம்பி வாழக்கூடியவர்கள் பரிபூர்ண நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாக இருக்கத்தான் தேவன் விரும்புகிறார். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளதான் கர்த்தர் விரும்புகிறார். அதை பிசாசு இந்த நாட்களை தடை செய்கிறார். பொய் சொல்லணும்னா தூக்கமே வராது. ஒரு நாளைக்கு ஒரு 10 பொய்யாவது சொன்னாதான் ஒரு சிலருக்கு நல்ல தூக்கம் வரும். பொய் கர்த்தர் அருவருக்கிற ஒன்று, தேவன் வெறுக்கிற ஒன்று பொய். பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தடுக்கிற ஒரு ஆயுதம் தான் பொய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய பிள்ளைகள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டிருக்கிறது அது ஒரு ஆசீர்வாதம். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்பது இந்த உலக வாழ்க்கையில மாத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதமோ ஒன்று மாத்திரம் அல்ல, மறுமையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. வசனத்தில் பார்க்கிறோம், இம்மைக்காக தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமானால் பரிதாபத்துக்குரியவர்களாக போவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழக்கூடாது, கர்த்தரை தேடக்கூடாது. பரிபூரணம் என்பது இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான் அது பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 காரியத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? தேவனுடைய கிருபை, தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய ரட்சிப்பு, தேவ பிரசன்னம், ஆவியின் கனிகள், இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலகத்தில் இருக்கிற செல்வாக்கு, சமாதானம், மேன்மை, உயர்வு, ஆஸ்தி, அந்தஸ்து, இவைகளெல்லாம் உலகத்தில் நமக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இந்த 2லையும் ஏதாவது ஒண்ணுல நம்ம குறைய வச்சா கூட நம்ம இடத்துல ஏதோ ஒரு சில தவறுகள் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஜெபம் பண்றேங்க, நான் மணிக்கணக்கில் நான் வந்து ஊழியம் செய்யறேங்க, நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறேங்க, இதெல்லாம் கரெக்டா இருக்கிறேன். ஆனா உலகத்துல என்னுடைய உலக வாழ்க்கையில தரித்திரம் தாண்டவம் ஆடுதுங்க. வறுமை என்னை போட்டு வாட்டுது, கடன் பிரச்சனை, சாப்பிடுறதுக்கு பற்றாக்குறை, எல்லா நிலைமைகளிலும் எல்லா காரியத்திற்காக ஒரு இடத்துல போய் நான் கையேந்துகிற ஒரு நிலைமை. தேவ பிள்ளைகளே, பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இது கிடையாது.
ஒருவேளை உலகத்துல நம்ம நல்ல செல்வாக்கா இருக்கலாம், இந்த பண காசு சொத்து சுகம் வீடு மனம் எல்லாம் எனக்கு இருக்கிறது, ஆனா எனக்கு ஜெபம் பண்ண டைம் இல்லை, வேத வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, ஊழியம் செய்ய எனக்கு மனசு இல்லை, கர்த்தரை ஆராதிக்க எனக்கு மனசு இல்லை, கர்த்தருடைய சபைக்கு செல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கிறதுல எனக்கு பிரியமில்லை என்று சொன்னால் நாம் உண்மை இல்லாமல் இருக்கிறோம். அது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தில் நாம் நடக்கிறவர்கள் அல்ல. பரிபூர்ணமான ஆசீர்வாதம்னா ரெண்டுலையும் நல்லா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தருக்குரிய வாழ்க்கையிலும் நாம் சரியாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு பணத்துக்கு 2 சைடு நாணயம் இருக்கிறதோ, ட்ரெயின் போல ஒரு தண்டவாளம் எப்படி 2 இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில அன்பானவர்களே உலக பிரகாரமான வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையிலே வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், பஞ்சம் எல்லாம் மறைந்து போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைக்காக நான் என்னத்தை செய்வேன்? ஆண்டவருக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வீடு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், அதாவது கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. 2 கால் நேரம் இருந்தால் தான் சரியாக தான் நம்ம நல்லா நடக்க முடியும். ஒரு கால் மேலே ஒரு கால் சின்னதாக இருந்துச்சுன்னா அது அது அங்கே வந்து அங்கவீனம், அது குறைகள் இருக்கிறது, ஹேண்டிகேப் என்பவர்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இம்மையிலும் மறுமையிலும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் முடிந்து போவதில்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் நம்முடைய மறுமையிலும் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அதுதான் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். இறுதி வரை ஆயுள் முழுவதும் உண்மையுள்ளவனாக நான் இருப்பேன். இங்க நிறைய பேர் பார்த்த வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுவாங்க. நேரத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை ஒரு இடத்துல பெற்றுக்கொள்வதற்காக அப்படியே பொய்களை சொல்லுவார்கள். பொய்களை சொல்லிவிட்டு இல்லை என்று சொல்லி மறைப்பார்கள். அவர்கள் கடைசி வரை கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க முடியாது. பரிபூரணமான பரிபூரணமான ஆசீர்வாதமாகிய அந்த நித்திய ஜீவனை இழந்து போவார்கள் உண்மை இல்லாதவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாவுகளில் ஆண்டவர் உண்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அவசியம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வேதாகமத்தில் பரிபூர்ணமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மேலும் இன்னும் நம்ம என்ன செய்யணுங்கிறத இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் 2 சம்பவத்தை 2 காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், புக் ஆஃப் மேத்தேயு சாப்டர் 25. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் இப்படியாக நாம் பார்க்கிறோம். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய்,
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் எஜமான். என பார்க்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் எவனோ அவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் என்று சொன்னால் ஒரு சின்ன காரியத்திலையும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். 10 ரூபாயில ஒரு மனுஷனுடைய நாணயத்தை பார்த்தாதான் ₹1,00,000 அவனுடைய நாணயத்தை கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் எவனோ அவனை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமொழிகள் 28:20 பார்க்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இங்கு நாம் பார்க்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் எவனோ அவனை அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். ஒரு தேசத்தில் ராஜா இருக்கிறார். அவருக்கு பிள்ளை இல்லை, குழந்தைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லாதனாலே அவருக்கு இருக்கிறதான ஆஸ்திகளுக்கெல்லாம், அவருடைய சொத்துக்களுக்கெல்லாம் ஒரு வாரிசு வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். என்ன அறிவிப்பு என்று சொன்னால், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அந்த ஒரு கூட்டமாக ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லா ஊர் மக்களை எல்லாம் வர சொல்லி அவர்களிடத்தில் எல்லாரிடத்திலையும் விதைகளை கொடுக்கிறார். நல்லா முளைச்சு வருகிற நல்ல விதைகளை கொடுக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, 2 மாசத்துல நான் கொடுக்கிற விதையை யார் நன்றாக செடியாக வளர்த்தின் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறீர்களோ அவர்கள் தான் என்னுடைய ஆஸ்திக்கெல்லாம் வாரிசாக நான் உங்களை வைப்பேன் என்று சொல்லி அவர் ஒரு ஊர் ஜனங்களை எல்லாம் கூட்டி எல்லாரிடத்திலையும் ஒவ்வொரு பிடி விதைகளை அப்படி கொடுக்கிறார். எல்லாரும் வாங்கி சென்று போய்விடுகிறார்கள். 2 மாதம் கழித்து எல்லாரும் வரிசையாக நின்று செடியோடு நின்று அப்படியே வரிசையாக நிற்கிறார்கள், சந்தோஷத்தோடு நிற்கிறார்கள். ராஜா முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார். அப்ப எல்லாம் பார்த்தா வரிசை நிறைய எல்லாரும் தொட்டிகள் அப்படியே செடி நல்லா முளைச்சு இருக்குது. ஆனா ஒரே ஒரு பையனுடைய செடி மாத்திரம் அந்த தொட்டியில ஒரு செடியுமே முளைக்கல, அது வரவே இல்லை. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க அந்த பையனை பார்த்து, ஒண்ணு கூட முளைக்காம அப்படியே லைன்ல வந்து நிக்கிறானே அப்படின்னு. ராஜா எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அந்த ஒரு பையன் கையில வச்சிருக்கிற அந்த தொட்டியில் இருக்கிற ஒன்று கூட முளைக்காம இருக்குதுன்னு சொல்லி வேகமா அவனுடைய பக்கத்துல போய் அவனை அழைச்சிட்டு வர, அவனை அழைச்சிட்டு வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். இந்த பையன்தான் என்னுடைய வாரிசுக்கெல்லாம், என்னுடைய ஆஸ்திக்கெல்லாம் இவன் தான் வாரிசு என்று சொல்லி அவனை அப்ரிசியேட் பண்ணி அவனை வாழ்த்தி அவரை கனப்படுத்துகிறார். எல்லாருக்கும் ஒரே குழப்பம், என்னையா அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இந்த பையன் மாத்திரம்தான் உண்மையாக செடியை முளைக்காமல் கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்திருக்கான் என்று சொல்ல. ஏனென்று சொன்னால் ராஜா சொன்னாராம், நான் உங்களிடத்தில் கொடுத்த விதைகள் எல்லாம் அதை வறுத்த விதைகளை சட்டியிலே போட்டு அதை சூடேற்றி வறுத்து கொடுக்கப்பட்ட விதையை கொடுத்தேன். வறுத்து கொடுக்கப்பட்ட விதை முளைக்காது. நீங்கள் எல்லாம் நான் கொடுத்த விதையை தூக்கி எறிந்து விட்டு வேற ஒரு விதையை வைத்து நீங்கள் செடியாக உண்டாக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இவனோ, இந்த பையனோ, நான் கொடுத்த விதை எதையோ அதை அப்படியே உண்மையாக அவன் விதைத்திருக்கிறான். அது முளைக்காமல் அப்படியே இடத்துல கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். இவன் தான் உண்மையான ஒரு மனிதனாக இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய ஆஸ்திக்கெல்லாம், என்னுடைய எல்லா சொத்துக்கெல்லாம் இவனே நான் வாரிசாக நியமிக்கிறேன் என்று சொல்லி அவனை கனப்படுத்தினான். அன்பானவர்களே, இது ஒரு கதையாக இருந்தாலும் இதில் சத்தியம் நிறைந்திருக்கிறது. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் எவனோ அவனை அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாக வைப்பார். ஃபர்ஸ்ட் மொபைலில் நமக்கு உண்மை வேணும். மொபைலில் உண்மை வேணும். வரேன்னா வரேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது, ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறது, இதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது. ஒரு மனிதனுடைய நாணயம், நம்பிக்கை
ஃபோன் வந்தால் உடனே எடுக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் உயர்வடைவதற்கு உள்ள வழிகள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளதை உள்ளபடி நீங்கள் செய்யணும். ஆமாம், சின்ன காரியத்தில் உண்மை வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசம் என்று சொல்லப்படுவது கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரளமாக பொய் பேசுகிறத காண முடிகிறது. ஏன் பொய் பேசுகிறோம்? பொய் பேச காரணம் என்ன? மற்றவங்க நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. செஞ்ச தவறை மறைக்கிறது. மனிதர்கள் முன்பாக நல்லவர்களாக காணப்படுவதற்காக பொய் சொல்றாங்க. தேவன் நம்மை பார்க்கிறார். அவருக்கு முன்பாக நம்ம எதையும் மறைக்க முடியாது. உண்மைங்கிறது வெளியில் நம்மளை பார்த்து ஒரு ஆள் உண்மையா இருக்கிறாங்கன்னு சொல்றதை காட்டிலும் நம்முடைய மனசாட்சியில் நமக்கு முதலாவது உண்மை வேண்டும். நம்முடைய மனசாட்சியில் உண்மை வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன், எந்த காரியத்தில் எப்படி இருக்கிறேன் என்று உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் எவனும். சின்ன காரியத்திலும் உண்மை இருக்கணும். ஒரு சின்ன பேச்சிலையும் உண்மை இருக்கணும், பெரிய பேச்சிலையும் உண்மை இருக்கணும். சின்ன தொகையில் ஒரு 5 ரூபா காசு கொடுத்தாலும் 10 ரூபா காசு கொடுத்தாலும் உண்மை இருக்கணும், 100 ரூபா கொடுத்தாலும் உண்மை இருக்கணும். நிறைய பேர் ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னால் திரும்ப மீதி காசு கொடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுடைய நாணயத்தை கெடுத்து விடும். 5 ரூபா மீதினால் நீங்கள் கரெக்டாக கொடுங்க, உங்களை நீங்கள் மேன்மையான ஒரு இடத்துக்கு வரலாம். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை உலகத்தில் இருக்க ஆளெல்லாம் பொய் பேசுகிறாங்களே, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. பொய் பேசுகிற ஆள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது, அவர்களுக்குள் சமாதானம் இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையோடு இருக்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் நம்பி விட்டுட்டு போனால் உண்மையாக இருக்கணும், தனிமையில் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது நம்ம பார்த்தோம், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவர்கள் அநேகத்தில் மேன்மையாக வைக்கப்படுவார் என்று சொல்லி. 3வது ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் நிறுவத்திலே பார்க்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதிலே 2வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் அதிலே 2வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம் 5வது வசனம், இந்த எபிரேயர் 3:5 பார்க்கிறோம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசே கர்த்தருடைய வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேல பார்க்கிறோம், தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான் மோசே. பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எல்லா இடத்திலும் உண்மையா இருக்கணும், கொஞ்சத்திலும் உண்மையா இருக்கணும், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். வசனத்தில் பார்க்கிறோம், மோசே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவனுடைய வீட்டில், தேவனுடைய வீடாகிய சபையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கர்த்தருடைய வீட்டில் நம்ம உண்மையா இருக்கணும். அது என்னங்க கர்த்தருடைய வீடு? கர்த்தருடைய வீடு என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது. தேவனுடைய வீட்டில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். பாஸ்டர் பார்க்கிறாரு பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். நாம் வருகிற ஆராதனைக்கு வருகிற நேரம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை, நாம் ஜெபிக்கிற ஜெபம், செய்கிற ஊழியம், கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை, தசமபாகம், கர்த்தருடைய வீட்டில் இதெல்லாம் உண்மையா இருக்கணும்.
பாஸ்ட் பார்க்குறாரு பார்க்கல, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். இது அவசியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எதை செய்தாலும் மனிதர்களுக்காக அல்ல, கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதிலே உண்மையாக நாம் இருக்கிற பொழுதுதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வீட்டில் நமக்கு உண்மை வேணும், தேவனுடைய சபையிலே உண்மை வேணும், சபையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே உண்மை வேண்டும், தேவனுடைய வீட்டிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளிலே நாம் உண்மை வேண்டும். இதைத்தான் ஆண்டவருடைய வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனிதர் இப்படியாக சாட்சி சொன்னார். சகோதரர் அப்பாத்துரை என்கிறதான ஒரு தேவ ஊழியர் ஒரு சிறு வயதாக இருக்கிற பொழுது ஆலயத்தில் வேலை செய்வார்களாம். அப்படி 2 பேர் வேலை செய்வாங்களாம். நைட்டு ஜெபம் நடக்குமா, இரவு ஜெபம் நடக்கிற பொழுது சபையில் அவங்களாம் டீ ஊற்றி கொடுப்பாங்களாம். சகோதரர் அப்பாத்துரை என்கிறதான தேவ ஊழியர் சொல்வார், அவர் சின்ன வயசுல இருக்கிற பொழுது ஒவ்வொரு விசுவாசிலையும் டீ குடிச்சதுக்காக டம்ளர்லாம் கழுவி டீ ஊற்றி குடிப்பாராம். ஆனால் இன்னொருத்தர் சொல்லுவாரா, யார் விசுவாசியை பார்க்குறாங்க, அவங்களாம் டீ குடிச்சிட்டாங்க, அப்படியே டம்ளரில் ஊற்றி கொடு, கழுவுலாம் என்ன அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரா. ஆனால் சகோதரர் அப்பாத்துரை அவர்கள் சொல்வார்களாம், தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சபையிலே தேவனுடைய வீட்டிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விசுவாசிகளும் குடிக்கிற டீ டம்ளரை கழுவிதான் டீ ஊற்றி குடிப்பான், எல்லாருக்கும் ஊற்றி கொடுப்பாரா. கர்த்தர் பார்த்தார், இன்றைக்கு அந்த மனிதனை ஒரு தேவ ஊழியக்காரனாக மாற்றி பல தேசங்களுக்கு ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய தாசனாக வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. ஒரு டீ டம்ளர் கழுவி கொடுக்கிற உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். தேவனுடைய வீட்டில் நாம் செய்கிற வேலைகளில் உண்மை வேண்டும். சர்ச்சில் ஒரு வேலை அப்படின்னு சொன்னா உண்மையா செய்யணும், அதை கர்த்தர் பார்க்கிறார். பாஸ்டர் சொல்றார், பாஸ்டர் டிமிக்கி கொடுத்தலாம், தேவன் கணக்கில் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான், அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எல்லா காரியங்களிலும் எல்லா இடத்திலும் உண்மை நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வீட்டில் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்பொழுதுதான் மனிதர்களிடத்தில் நம்ம உண்மையாக வாழ முடியும். அன்பாளர்களே, நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுப்போம். கடைசியாக ஒரே ஒரு வாசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். இன்னும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்குள்ள வழிகள் என்ன, மேலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் பார்க்குறோம், வேத வசனத்தில் பார்க்குறோம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் எவனோ அவனை அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாக வைக்கிறார். அப்புறம் பார்க்குறோம், மோசே எங்கும் உண்மையுள்ளவனாக கர்த்தருடைய வீட்டிலே உண்மையுள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வீடாகிய சபையிலே உண்மையாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் உண்மையாக இருக்க வேண்டும். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம், இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற கடைசி புஸ்தகமாகிய புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 2 வேர்ட்ஸ் அண்ட் 10, அதில் கடைசி லைன் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ சாகிற வரைக்கும் நீ உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் கொடுப்பேன். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போகாதுங்க. நித்திய நித்தியமா
பரிபூரணமா வாழ இருக்கிறோம். பரிபூரணம் அப்படின்னா உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் மறுமைக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் இந்த ரெண்டையும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதுதான் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம். இந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று உண்மை. உண்மை. நீ மரண வரையிலும் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், உண்மையுள்ள தெய்வமே, எனக்கு சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, என் உயிருள்ள நாளெல்லாம் நம்புவேன் இறுதி வரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த இடத்துல நின்று உம்மை ஆராதித்து உம்முடைய வசனத்தை கேட்டிருக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிற வசனத்தின்படி இதை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணமான நன்மைகளை ஆண்டவர் உண்டாக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன். என் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தி ஆசீர்வதி. எங்களையும் தாழ்த்துக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.